SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் இன்று. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளுக்கு ராணுவ பாதுகாப்பு. கொழும்பில் இரவு இடம்பெற்ற பயங்கர சம்பவம். சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன். வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வசதி. தேர்தல் நேரத்தில் தமிழர் பகுதியொன்றில் வாகனத்தில் மீட்கப்பட்ட பொருட்கள். வெளிநாடொன்றில் எரிமலை வெடிப்பு. பல சர்வதேச விமான சேவைகள் ரத்து. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த வருட தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அனைத்தும் தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் உட்பட 8500க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். அத்துடன் 5,006 அரசியல் கட்சிகளும் 3,346 சுயேட்சை குழுக்களும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்வந்துள்ளன. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்குப்பட்டிகள் பெறப்பட்ட பின்னர் இரவு 7:15 மணிக்கு பின்னர் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் பொது தேர்தல் செயலகத்தால் தேர்தல் தொகுதிகள் மற்றும் மாவட்டங்களின் முடிவுகள் மீள்பரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்பதால் உத்தியோகபூர்வமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் வாக்காளர் அட்டை பெறப்படாவிட்டாலும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி வாக்களிப்பதற்காக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம், பொது சேவை ஓய்வு பெற்று அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை, தகவல் உறுதிப்படுத்தல் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணையம் மற்றவர்களுக்கு தங்களால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்து உத்தியோகபூர்வ இல்லங்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் ராணுவத்தினர் அளிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய 30 உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக 50க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமார தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெடோவிட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 30 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட பெடோவிட்டு 3ஆம் கட்டத்தை சேர்ந்த நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு T56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதுடன் சந்தேக நபர்கள் தொடர்பான எந்த தகவலும் இதுவரை தெரியவில்லை. இதேவேளை 119 போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கல்கிசை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் வசதிக்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த வேலை திட்டம் தெரிவு செய்யப்பட்டு 7 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் கொன்சல் ஜெனரல் அலுவலகங்கள் மூலம் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி குவைத், ஜப்பான் மற்றும் கட்டார் தூதரகங்கள், ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன், கனடாவின் டொரண்டோ, இத்தாலியின் மிலான் மற்றும் துபாய் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தை செயற்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள எந்தவொரு பிரதேச செயலகத்தில் இருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள முறைமைக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் இந்த சான்றிதழ்களை வழங்கும் வகையில் பதிவாளர் நாயக திணைக்களம் மற்றும் வெளிவிவகார அமைச்சினால் கூட்டாக பராமரிக்கப்பட்டு EBMT தரவு கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக அரசியல் கட்சி ஒன்றினால் கொண்டுவரப்பட்டு ஒரு தொகை உலருணவுப் பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை மன்னார் யாழ் பிரதான வீதியில் அடம்பன் போலீசாரினால் வாகனம் ஒன்றிலிருந்து குறித்த உலருணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மன்னார் யாழ் பிரதான வீதியில் வைத்து வாகனம் ஒன்றை சோதனை செய்தபோது குறித்த வாகனத்தில் ஒரு தொகுதி உலருணவுப் பொருட்கள் காணப்பட்டுள்ளது. இதன்போது போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது குறித்த உலருணவுப் பொருட்கள் அரசியல் கட்சியொன்றினால் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டுவரப்பட்டமை தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பொருட்களை போலீசார் அடம்பன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு வாகனத்தின் சாரதி உதவியாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த வாகனத்தில் சுமார் 290 நபர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்ட 5 கிலோ அரிசி பொதி, 2 கிலோ மா, 1 கிலோ சீனி, 20 கிராம் ரிக்ஸோ பேக்கெட் கொண்டுவரப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்கள் 6,13,500 ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளது. உலகச் செய்திகள். இந்தோனேசியாவின் பாலி தீவுக்கான பல முக்கிய நாடுகளின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீவு பகுதியில் உள்ள எரிமலையிலிருந்து சாம்பல் துகள்கள் மற்றும் பாரிய அளவிலான புகை வெளியேற்றுவதன் காரணமாகவே இவ்வாறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி ஆஸ்திரேலியா, ஹாங்காங், இந்தியா, மலேசியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் தங்களது விமான சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. இந்த நிலையில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு பாலிக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் 22 சர்வதேச விமான சேவைகளும் 12 உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பாலி தீவானது இந்தோனேஷியாவின் சிறந்த சுற்றுலா பகுதி என்பதோடு ஆஸ்திரேலிய பார்வையாளர்களை அதிகம் ஏற்கும் ஒரு இடமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் இன்று. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளுக்கு ராணுவ பாதுகாப்பு. கொழும்பில் இரவு இடம்பெற்ற பயங்கர சம்பவம். சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன். வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வசதி. தேர்தல் நேரத்தில் தமிழர் பகுதியொன்றில் வாகனத்தில் மீட்கப்பட்ட பொருட்கள். வெளிநாடொன்றில் எரிமலை வெடிப்பு. பல சர்வதேச விமான சேவைகள் ரத்து.